தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன். இந்த பாட்டில் சொன்ன தூதுவளை கீரையை வச்சு தாங்க இன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம். தொண்டையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட கீரை இது. இதை ரெகுலராக நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நெஞ்சில் கபம் சேர்றது குறையும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு மருந்து எடுத்துக்க மறுக்கிறாங்க அப்படின்னா சைலண்ட்டாக இந்த கீரையை ரசத்தில் கலந்து இது மாதிரி ரசமாக கொடுத்துருங்க. சாப்பாட்டில் சேர்க்கும் போது அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க, சளி குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன செய்யணும்னா, தக்காளி புளி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் தக்காளியை தனியாகவும் புளியை தனியாகவும் எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருங்க. புளியை கரைச்சி அந்த சக்கையை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதை தனியாக ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு தாளிங்க. தாளித்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க கீரை, பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வதக்கிறதுலேயே கீரை பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் ரசம் கொதிக்கிற டைமில் மிச்சம் வெந்துடும். சாப்பிட்றது போது நல்லா வெந்தே இருக்கும், நமக்கு பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க தக்காளியை அதோடு சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க மஞ்சத்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து லேசாக கொதிக்க விடுங்க. கொதி வர ஸ்டேஜில் கொத்தமல்லியை கையால் கிள்ளி போடுங்க. அப்போ வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு தோலை நல்லா இடித்து போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதில் ரசப்பொடி ஒன்று சேர்ப்பேன். அது ரொம்ப இந்த ரசத்துக்கு பர்டிகுலராக அந்த ரசப்பொடி ரொம்ப நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். அது எப்படி செஞ்சேன்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு முழு மல்லி, அதில் பாதி சீரகம், அதில் பாதி மிளகு, அதுக்கப்புறம் 8 காஞ்ச மிளகா எந்த மிளகா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை போட்டுட்டு தனித்தனியாக எண்ணெயில் போட்டு வறுத்து அதை பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்குவேன். இந்த ரசத்தோட ஹைலைட் பவுட்ரு இதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக கடைசியில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை ரிச் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம். ரசம் நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரசத்தை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அருமையான தூதுவளை ரசம் ரெடி. இப்போது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.